சாதாரண குடும்பங்கள்ல ஏழைகள் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அங்கே பெருசாக வந்து இவங்க தலையீடு இருக்காது. ஆனால் வசதி வாய்ப்பான வந்து குடும்பத்தில் இருக்கும்போது என்னன்னு கேட்டால் ரெண்டு பக்கமும் வந்து போயிட்டு அந்த சைடும் பேரம் பேசுவாங்க, இந்த சைடும் பேரம் பேசுவாங்க. பிரித்து விடுறதுக்கு ஒரு பேரம், சேர்த்து விடுறதுக்கு ஒரு பேரம். இது நீண்ட காலமாக வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்க அதை பண்ணுறாங்க. ஜெகன்மூர்த்திக்கு இதில் தொடர்பு இருக்குது. அந்த பையனை வந்து ஒரு ஏடிஜிபியோட காரில் வந்து அவனுடைய தனுஷ்ன்ற பையன் தான் அந்த காதல் பண்ணவன். அவனுடைய தம்பியை வந்து இவங்க வந்து அந்த காரில் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. இதில் வந்து முதல் முறையாக வந்து ஏடிஜிபியோட கார் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிக்கலில் வந்து ஏதோ ஒரு ரோல் நடந்திருக்கு அங்கேன்னும் போது தான் இது வந்து கோர்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடுச்சு. பையனுடைய அம்மா பேசுகிறாங்க, அந்த முகத்தை கூட ஒரு சில ஊடகங்கள் வந்து வெளிப்படையாக தெரிவிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கேட்டால் வந்து பின்பக்க வழியாக வந்து அவர் வந்து தப்பி ஓடிட்டார். யாராவது ஒரு தரப்பில், ஒன்று பெண்ணோட தரப்பில் அல்லது பையனோட தரப்பில் இங்கே தலித் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இதில் வந்து தலித் அரசியலை பேச முடியும் நீங்கள் இங்கே, சரிங்களா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் வந்து காதலிக்கவே கூடாதா, அவன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு நீங்கள் பேசலாம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான சாதி பிரச்சனை இல்லவே இல்லை. வந்து சாதி தான் காரணம், அவர் தலித் என்பதால் வந்து அவர் கைது செய்கிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக பார்ப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தேவிக்குப்பம் பகுதியினுடைய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேற்றிலிருந்தே அவருடைய செய்திகள்லாம் பரவலாக போயிட்டுருக்கு. ஒரு காதல் விவகாரத்தில் அவர் வந்து ஒரு நபரை கடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அவர் முன்ஜாமீன் கோரி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு. இந்நிலையில் 2:30 மணிக்கு ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களும் 2 பேருமே வந்து ஆஜராகணும். அப்படி ஆஜராகலைன்னா கைது பண்ணியாவது 2 பேரும் ஆஜர்படுத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது என்ன வழக்கு சார்? இது என்ன விவகாரம்? இதில் ஏடிஜிபியும் இந்த வழக்குக்குள்ளே வந்திருக்காரு, ஜெகன்மூர்த்தி தான் அதை கடத்தினாரா? என்ன இந்த வழக்குடைய விவகாரம்? இல்லை, காதல் விவகாரம் தான் சொல்லப்படுது சார். நீங்கள் காதல் விவகாரம் வந்து கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து பெரிய தமிழ்நாட்டையே உழுக்குன வந்து காதல் சம்பந்தமான வந்து ஆணவ கொலைகள்லாம் வந்து தமிழ்நாட்டை உழுக்குன வந்து ஒரு 4 சம்பவத்தை சொல்ல முடியும் குறிப்பிட்டு. அதில் குறிப்பாக 2 சம்பவம், அது உடுமலை சங்கருடைய அந்த இதுவாக இருக்கட்டும், வந்து அங்கே வந்து நம்ம தருமபுரியில் நடந்த இளவரசன் திவ்யா அந்த வழக்காக இருக்கட்டும், 2மே வந்து தமிழ்நாட்டை பெரிய அளவில் ஒழுக்கி ஆட்டி படைச்சு உங்களுக்கு தெரியும். பெரிய வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு, தமிழ்நாடு முழுவதும் ஏற்படக்கூடிய அளவுக்குலாம் வந்து போச்சு. அந்த சூழ்நிலையில் இருந்த அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் அதை கையாண்ட விதமும் அரசியல்வாதிகள் கையாண்ட விதமும் அது வந்து அப்படியே போயிடுச்சு. இப்போது இது மாதிரியான வந்து அதுக்கு பிறகு நீங்கள் ஆணவ கொலைகள் நடக்கவே இல்லைன்னா அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தீர்ப்பெல்லாம் கூட வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். வந்து கண்ணகி முருகேசனுடைய இதில் வந்து தீர்ப்பே வந்திருக்கு. இது மாதிரி வந்து நிறைய பார்த்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக நடக்காமலால் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போது இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான, இப்போ ஆணவ கொலைனா சில பேர் என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டால் சாதி ஏற்றத்தாழ்வு அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து குறிப்பிட்ட ஏதோ வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவன் அல்லது இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவன் கேட்டால் வந்து மாற்று சாதியினர் அப்படி எடுத்துக்கிறாங்க சில பேர். ஆனால் இங்கே வந்து ஆணவ கொலைகள் அப்படி கிடையாது. இங்கே ஆணவ கொலைகள்னு கேட்டால் வெறும் சாதி மட்டுமே கிடையாது. ஒரே சாதியாக இருந்தாலும் கூட அங்கே வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்த்து கூட காதல் கல்யாணங்கள் மறுக்கப்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். அது இன்னும் பல காரணங்கள் கூட இருக்குது. இந்த பெண் வந்து தேனின்னு சொல்கிறாங்க, இந்த பையன் வந்து திருவள்ளூர்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வெவ்வேறு சமூகம் சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை கடத்தல் அப்படிங்கிறது யாரை கடத்தியிருக்காங்க? இந்த விஷயமே என்னன்னா இப்போ சொல்லப்படுறது எல்லாமே என்ன சார்? சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அப்படி தான் நம்ம பேசி ஆகணும். இதை அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து பெண் தரப்பில் வந்து கேட்டால் வந்து மாற்று சாதியினர், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்களாம் கிடையாது. அந்த மாதிரியான அரசியல் எதுவும் கிடையாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெகன்மூர்த்தி வந்து இதில் தொடர்பு இருக்கிறதுனால
இது வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களாக இருக்குன்னு கிடையாது. அது இல்லை. இடத்துலன்னு கேட்டால் சாதி வந்து என்னென்னு கேட்டால் பெண் தரப்பில் வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் வந்து முக்குளத்தோர் வகுப்பை சார்ந்தவங்க அப்படின்றாங்க பையன் தரப்பில். இப்போ அந்த வந்து அங்கே சாதி ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுது, சாதி இரண்டாவதாக பேசப்படுது. பொருளாதாரம்னா அந்த பெண் தரப்பில் வந்து பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க, பையன் தரப்பில் வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே சாதி மட்டுமே இல்லை, சாதியை கடந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சொத்துக்குள்ள வந்து ஒரு அந்த பெண்ணை சார்ந்தவங்க வந்து வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் இருக்குது. இந்த சைடில் பையன் வந்து ஒரு ஆவரேஜ் சராசரியான ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன்னு சொன்னாங்க. இங்கே வந்து இதில் வந்து சிலர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அந்த சிலரில் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு தொடர்புடைய சிலரை கைது செய்யும் போது, ஜெகன்மூர்த்திக்கு தொடர்புடைய சிலரை கைது செய்யும் போது அப்போ வந்து கேட்டிங்கன்னா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி, எப்போவுமே உங்களுக்கு தெரியும்ல சார், போலீஸ் தரப்பில் வந்து விசாரணைக்கு பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு யாருன்னு அவங்க இயல்பாகவே தெரிஞ்சிடும். இப்போ இவர் ஏன்னா பிடிப்பட்டவர் யார் என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தில் தலையிட்டு இருக்காருன்னா இதுக்கு பின்னணி யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்க விசாரணை பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க, ஆமாம் இது வந்து அண்ணன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பரவலாக வந்து கடந்த காலத்தில் வந்து நிறைய இந்த மாதிரியான வந்து ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் இருந்தாங்கன்னா, சாதாரண குடும்பத்தில் இருக்க வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணான்னா இது கடைசியில் எங்கே வந்து நிற்குன்னு கேட்டால் இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு போய் நிற்கும். ஸோ அப்படி தான் இது போய் ஏதோ ஒரு வகையில் கேட்டால் அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து போய் நின்றுதா என்னன்னு தெரியல. ஆனால் பரவலாக வந்து கேட்டால் வந்து ஜெகன்மூர்த்திக்கு இதில் தொடர்பு இருக்குது. அந்த பையனை வந்து ஒரு ஏடிஜிபியோட காரில் வந்து அவனுடைய தனுஷ்ன்ற பையன் தான் அந்த காதல் பண்ணவன். அவனுடைய தம்பியை வந்து இவங்க வந்து அந்த காரில் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல். ஏன்னா தம்பியை பிடிச்சி வச்சா அண்ணன் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிடும்ன்றதுனால. பொதுவாகவே வந்து ஒரு காதலிக்கிற வந்து ஒரு பெண் காதலனை நம்பி அவங்க கூட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணை சார்ந்தவங்க என்ன செய்யணும் கேட்டால் வந்து அந்த இரவுக்குள்ளே அந்த பெண்ணை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும்னு நினைப்பாங்க. ஒரு நாள் இரவு தங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாகவே. ஏன்னா அதில் வந்து பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இல்லை அந்த பொண்ணு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தம்பதிகள் அந்த ஆணும் அந்த பெண்ணும் வந்து திருமணமே பண்ணிட்டாங்களா இல்லை காதலிக்கலாம்? திருமணமான மாதிரிலாம் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படி அது கன்ஃபார்மா? ஆனால் இப்படி வேணா போட்டுங்க, சொல்கிறாங்கன்னு நினைப்போம். அதாவது காதலிச்சது உண்மை, காதலிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டை விட்டு வெளியேறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் வெளியேறாங்கன்னா ஏதாவது ஒரு குடும்பத்தில் போய் ஐக்கியமாவாங்க. பையன் வீட்டில் போய் ஐக்கியமாகறாங்கன்னா அவங்க அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டால் ஒன்று பையன்கிட்ட ஐக்கியமானாங்கன்னா பெற்றோர்கள் கூட ஒரு புத்திமதி சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நண்பர்கள் அடுத்தபடியாக என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து கல்யாணம்ன்ற அந்த கட்டத்துக்கு கொண்டு போயிடாங்க. பட் இவங்களை அந்த மாதிரி ஆச்சான்றது தெரியல. ஆனால் வந்து திருமணம்ன்ற அந்த வட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாம் பிரிச்சுருவாங்க. உடனடியாக ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் வந்து ஆகிடும். அங்கே வந்து பெற்றோர்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணுக்கு மறைவாக போயிடும். பெற்றோர்கள் காதலிக்கிற பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில் வந்து இத்தனை நாள் வந்து வளர்த்துருப்பாங்க, அவங்க பார்வை விட்டு அகண்டு போயிடுவாங்க பெற்றோர்கள். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு அம்மா வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, பசி பட்டியமாக அவங்க இங்கே காதலிக்கிறவங்களுக்கு உள்ள அந்த உளவியல் இது என்னென்னு கேட்டால் பெற்றோர்களை மறந்துட்டு உடனடியாக கல்யாணம்ன்றதுக்கு போயிடுவாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி நடந்ததான்றது இன்னும் வந்து வெளிச்சமாகி வெளியே வரல. பட் அப்படி நடந்திருக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் தீவிரம் காட்டுவாங்க பெண்ணை பெற்றோர்கள். எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து கொண்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். அதுதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னு கேட்டால் அந்த குடும்பத்தோட ஒரு இரவு கூட போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த பையனோட ஒரு இரவு கூட தங்கக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்து மீட்கிறதுக்கு போராடுவாங்க. அது நிறைய நம்ம பார்த்துருக்குறோன்னு கேட்டால் வந்து இந்த காதலிக்கிற பெண்கள் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சிங்கன்னா அது வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி. ஏன்னா பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். வேகமாக ஓடி போய் எப்படியாவது அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்துடணுன்ற அந்த வேகத்தில் இருப்பாங்க. இல்லை இதை காவல்துறையுடைய வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதா தகவல்கள் வருது. இன்றைக்கி நீதிமன்றத்துலேயுமே அதை போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு காவல்துறையுடைய வாகனம் ஒரு கடத்தலுக்கு பயன்படுத்துறது ஒரு ஏடிஜிபியே இருக்கிறாருன்னா இது எப்படி சார் புரிஞ்சுக்க? இதுதான் சார் ஒரு பெரிய இந்த மேட்டர்லேயே இதுக்கு முன்னாடி பல மேட்டர் இது மாதிரியான காதல் மேட்டர் வந்திருக்கு. சிலது கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு, சிலது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அமைச்சர் சேகர்பாபுடைய இது கூட கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்தது உங்களுக்கு தெரியும். அவரும் எவ்வளோ போராடினார். ஒரு கட்டத்துக்கு அதிகாரத்தெல்லாம் வச்சு பயன்படுத்தி கூட வந்து ஒன்றும் பண்ண முடியல. அங்கே 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அது வந்து நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு உதாரணம் தான், முன் உதாரணமாக இது இருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஏடிஜிபியோட கார் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய அரசு வாகனம் அதுதான் நான் சொல்கிறேன். ஏடிஜிபியோட கார் வந்து இந்த கடத்தலுக்கு வந்த பையனை வந்து கடத்தி, இந்த தனுஷ்ன்ற பையனோட அந்த காதலனோட தம்பியை வந்து கடத்தி இருக்கிறாங்கன்ற தகவல் வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட ஓட்டுநரும் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கிறார். இந்த விஷயத்தில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் இங்கே வந்து பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு. முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஏன் அமைச்சருடைய மகள் கூட இந்த மாதிரியான ஒரு கல்யாணம் பண்ணிட்டவங்க தான், காதல் கல்யாணம் பண்ணிட்டவங்க தான். அப்படி இருக்கும்போது நிறைய, ஆனால் இதில் வந்து முதல் முறையாக வந்து ஏடிஜிபியோட கார் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிக்கலில் வந்து ஏதோ ஒரு ரோல் நடந்திருக்கு அங்கேன்னும் போது தான் இது வந்து கோர்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடுச்சுன்னு கேட்டால், இது வந்து ஏன்னா இல்லைன்னா இந்த ஏபி இந்த முன்ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு கூட முன்ஜாமீன் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, முடிவாகலை இன்னும். பட் இருந்தாலும் வந்து அவங்க அழைப்பு கொடுக்க வேண்டிய, அதை கேட்டால் அப்பியர் ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து காவல்துறையோட வாகனமே வேறு ஏதாவது ஒரு அதிகாரி இருந்தாலும் கூட வந்து சொல்லலாம். காவல்துறையோட வந்து வாகனம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏடிஜிபி வாகனமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் இருக்கிற சாதாரண ஒரு ஜீப்பாக இருக்கட்டும், அந்த காவல்துறை வாகனம் வந்து அங்கே பயன்படுத்திருக்கேன்னா அப்போ வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இல்லை அது சார், இன்னொன்று என்னென்னா, இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்களை குறித்து அந்த தனுஷ், அந்த கடத்தப்பட்ட அந்த சிறுவனுடைய அம்மா அவங்களே வந்து ஒரு காணொளி போட்ட மாதிரி வெளியில வருது. இந்த கடத்தலுக்கு காணொளி போட்டிருக்காங்க, பேசுறாங்க, அதான் காணொளி போட்டிருக்காங்க, பேசுறாங்க. இந்த கடத்தலுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமும் செய்தி ஊடகங்கள் போடுறதும், இப்போ நீதிமன்றம் நேரடியாக ஆஜரப்படுங்கன்னு சொல்றதும் எப்படி சார் பார்க்கறது? நீங்க ஒரு விஷயம், முதல்ல இந்த ஊடகங்கள் வந்து தர்மமே இல்லை. இந்த ஊடகங்களுக்கு நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்கிறேன். இதில் ஒரு சில சேனல்கள் வந்து உங்களை போன்ற ஒரு சில யூடியூப் சேனல்கள் தான் இதை செய்தி வந்து முழுமையாக வெளியிடுறாங்க. மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து அன்றைக்கி வந்து முந்தா நாள் நடந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் முழுக்க அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க, 400 போலீஸ் குவிச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் அதிகாரி வந்து பேசுகிறாங்க, எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர அந்த 2 குடும்பங்களுடைய பேரை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் செய்தி வந்து முழுமையாக வெளியிடவே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய அம்மா பேசுகிறாங்க, அந்த முகத்தை கூட ஒரு சில ஊடகங்கள் வந்து வெளிப்படையாக தெரிவிக்கவே இல்லை. பையனை நீங்கள் காட்ட வேண்டாம், பொண்ணை காட்ட வேண்டாம் சார். ஆனால் அந்த செய்தி வெளியிடுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 400 போலீஸ் குவிச்சிட்டாங்க, 500 போலீஸ் குவிச்சிட்டாங்க, கைது செய்யப்படுவாரான்னு தான் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கேட்டால் வந்து பின்பக்க வழியாக வந்து அவர் வந்து தப்பி ஓடிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் அந்த அம்மா சொன்ன அந்த செய்தி இருக்கு இல்லையா, அதாவது தனுஷோட அம்மா பேசுனத முகத்தை கூட நீங்கள் மறைக்கிறீங்க, அவசியம் இல்லை. அந்த அம்மா முகத்தை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, அப்படியே கூட நீங்கள் வந்து செய்தி வெளியிடும் போது நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து நாங்கள் வந்து புகார் தரலன்னு சொன்னது அவங்களே தரலன்றாங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா, இதே ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏடிஜிபி வாகனத்தில் தனுஷோட தம்பியை வந்து கடத்தப்பட்டிருக்கு. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை வந்து இது சம்மந்தமாக வந்து கைது பண்ணுறாங்க, அவரை சஸ்பெண்டே பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இவங்கெல்லாம் கேட்டால் பிறர் சாட்சியாக மாறிடுவாங்க. நாளைக்கு திடீர்னு கூப்பிட்டு பேசியிருப்பாங்கம்மா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுமான்னு கூட சொல்லியிருக்கலாம். யார் வேணாலும் சொல்லி போயிட்டா இப்படி வந்து இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்ற. இங்கே ஒரு விஷயம் கேட்டால் தனுஷோட அம்மா ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பக்கம், அது வந்து பையனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் பெண்ணை பற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. அவங்களும் அவங்க அப்பால கைது செய்யப்பட்டிருக்குதா? இப்போ புரியுதுங்களா? இதுதான் அங்கே என்ன நடக்குது இல்லை. இப்போ 2 குடும்பம் சார். ஒரு குடும்பம் வந்து இங்கே சாதி மட்டுமே இல்லை சார், சாதி மட்டுமே கிடையாது, சாதியை கடந்து இங்கே வந்து பொருளாதார ஸ்டேட்டஸும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம்னு அந்த பெண்ணோட குடும்பம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து ஒரு ஏடிஜிபியோட கார் பயன்பட்டிருக்கு. அந்த காரை வந்து பயன்படுத்துறது வந்து ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் சஸ்பெண்ட் பண்ண செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பணம் பேரங்கள் நடந்திருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும்ல. ஏன்னா லட்சங்கிற மாதிரிலாம் செய்தி ஊடகங்கள் போகிறாங்க. ஆமாம், அப்படிதான் நான் சொன்னேன். ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்றைக்கி வந்து பல ஊடகங்கள் வந்து இதை பேசவே இல்லை, இதை தவிர்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் தவிர்த்துட்டு கூட போங்க, ஆனால் நீங்கள் செய்தி வெளியிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் இதையே நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்னன்னாக்கா 400 போலீஸ்கள் குவிச்சிட்டாங்க, 500 போலீஸ் குவிச்சிட்டாங்க, அவர் கைது செய்யப்படாது, இதையே தான் திரும்ப நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. 3 மணி நேரம் வந்து போக்குவரத்து ஸ்தம்பிச்சிடுச்சு. என்ன ப்ராப்ளம் சொல்லலைன்னு சொல்கிறீங்க? உண்மையான இப்போ அங்கே நடக்கிறது என்ன ப்ராப்ளம்?
2 தரப்பில் யார் புகார் கொடுத்துருக்குறாங்க? எஃப்ஐஆர் போடப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஐஆரில் வந்து இதுதான் சிக்கலாவதே. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் சொல்ல கேட்டால் எஃப்ஐஆரில் வந்து வாகனத்தோட நம்பரே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இங்கே எஃப்ஐஆரே வெளியிட்டால் தான் சார் சிக்கலே. இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆரால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கேட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சால் தெளிவாக கரெக்டாக உண்மையாக சொல்லணும், அதுக்கான எவிடன்ஸை போடணும். எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்னு தெரியாமல் இப்போ நான் கேட்குறேன். இப்போ வந்து முன்ஜாமீனில் வந்து நீதிமன்றம் கேட்குது, ஹைகோர்ட் கேட்குது, வந்து அதிகாரியோட வந்து ஏடிஜிபியோட கார் வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, வாகனத்தோட நம்பரே இல்லை சொன்னீங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மீடியாக்கள் பொறுப்பாக இல்லைன்றது. மீடியாக்கள் உண்மையை செய்தியை வெளியிடுங்க, தயக்கம் இல்லாமல் வெளியிடுங்க. இது வந்து சார் நல்ல ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையாகுது. ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சில ஆணவ கொலைகள் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் நீங்கள் தொடரும்னு ஒரு படம் இருக்குது, அது போய் அதை பாருங்கள். ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய மகளை வந்து ஒரு கால் டாக்ஸியோட வந்து ஓட்டுநருடைய மகன், இன்னும் சொல்லப்போனால் ஒரிஜினல் மகன் கூட கிடையாது, அவன் வளர்ப்பு மகன் தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய மகளை காதலிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக ஆணவ கொலை பண்ணுவார், இன்ஸ்பெக்டரே பண்ணுவார். தொடரும் படத்தில் வரது சொல்கிறேன். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் முடிக்கும் போது டைட்டிலே போடுவாங்க, எவ்வளோ ஆணவ கொலைகள் வந்து ஒரு வருஷத்துக்கு நடந்துருக்குன்றதை வந்து போடுவாங்க. நான் வந்து படம் ப்ரொமோஷனுக்காக நான் இது பேசவே இல்லை. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அந்த கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதே தெரியாது. ஆனால் அது பின்னாடி தான் வந்து கேட்டால் கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் தான் தெரிய வந்து கேட்டால் எதுக்காக வந்து அந்த பையன் வந்து மோகன்லாலுடைய பையன் வந்து வளர்ப்பு மகன் வந்து கொல்லப்பட்டான்றது வந்து கிளைமேக்ஸில் தெரிய வரும். அவர் வந்து ஆணவ கொலைக்காக இன்ஸ்பெக்டரே வந்து கொண்டு இருப்பார். இல்லை அதான் சார், எதுக்காகனா இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்கள் 2:30 மணிக்கு ஆஜராகணுங்கிறாங்க. அவரும் மேபி இன்னைக்கு கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வரதா பார்க்க முடியுது. இவர் தலித் என்பதனால தான் இந்த மாதிரி அரசு வந்து கைது செய்ய முயற்சிகளை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நீங்களே சொல்லுங்க. நான் சார் காமன் சென்ஸ் வேணும். இங்கே யாராவது ஒரு தரப்பில், ஒன்று பெண்ணோட தரப்பில் அல்லது பையனோட தரப்பில் இங்கே தலித் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இதில் வந்து தலித் அரசியலை பேச முடியும் நீங்கள் இங்கே, சரிங்களா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் வந்து காதலிக்கவே கூடாதா, அவன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு நீங்கள் பேசலாம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான சாதி பிரச்சனை இல்லவே இல்லை. சாதி பிரச்சனை வேற்று சாதியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குன்றது தான் வந்து இங்கே பேச்சாக இருக்குது. அதில் வந்து போலீஸ் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் செல்வாக்கு மிகுந்த அந்த பகுதியில் செல்வாக்குள்ள ஒரு முக்கியமான நபரை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து அவங்க கைது செய்ய வந்து போகிறாங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் முகாந்திரம் இல்லாமல் பண்ண முடியாது. ஏதோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே அந்த பையனை வந்து கடத்தின அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கலாம். ஏடிஜிபி சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஏடிஜிபியோட கிட்டது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஸோ இப்படிலாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உடனே வந்து இது வந்து சாதி தான் காரணம், அவர் தலித் என்பதால் வந்து அவர் கைது செய்கிறார், இது வந்து சரியானது கிடையாது. அந்த பார்வையை நம்ம விட்டுணும். அப்போ இவர் சட்டமன்ற உறுப்பினராக பார்ப்போம். அவர் வந்து ஒரு தலித் அமைப்போட வந்து ஒரு தலைவராக நம்ம பார்க்குறத விட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதில் வந்து அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறாரா அப்படின்ற பார்வையை மட்டும்தான் இதில் வந்து செலுத்தணுமே தவிர இதில் வந்து சாதியை கொண்டு வந்து அவரை வந்து இப்போது அன்னைக்கு டேட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகி கூட அதிகாரிகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இதுக்கு எனக்கும் தொடர்பே இல்லை, கிட்டே நெருங்க முடியாது. ஏன்னா அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்க வழியாக தப்பி ஓடிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் முன்ஜாமீன் அப்ளை பண்ணுறாரு. அவசர வழக்காக இதை எடுத்து பேசணும்னு சொல்கிறாரு. எடப்பாடி பேசுகிறாருன்னா எடப்பாடி பேசுறதுன்னு கேட்டால் ஒரு அரசியலுக்காக பேசலாம் சார், சரிங்களா? ஒரு அரசியலுக்காக பேசலாம். இங்கே அவர் யாரும் எதுவும் ஒன்றும் பண்ணவே இல்லையே. கைது செய்கிற முடிவு கூட இல்லை. ஊடகங்கள் தான் சொல்லுது கைது செய்யப்படுவாரான்னு. விசாரணைக்காக கூட போயிருக்கலாம் இல்லையா? ஸோ அவருடைய முன்னெச்சரிக்கைக்கு அவர் என்ன செய்றாரு கேட்டிங்கன்னா வந்து முன்ஜாமீன் கோர்றாரு. அது அவருக்கு உரிமை இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் நான் கைது செய்யப்படுறேன், அது அவங்களுக்கே கொடுக்கப்பட்ட உரிமை. அது முன்ஜாமீன் கேட்கறதுனாலே வந்து குற்றவாளி ஆகிடக்கூடாது. முன்ஜாமீன் கேட்குறவங்கலாம் குற்றவாளி கிடையாது. அவருக்குள்ளே வந்து சட்ட உரிமையில் அவர் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வந்து ஒரு முன்ஜாமீன் கேட்குறாரு. அது கோர்ட்டில் இப்போ இருக்குது, அது வரப்போகுது. ஆனால் விசாரணைக்கே போகக்கூடாது, விசாரணை பண்ணாலே அவர் வந்து தலித்துன்றதால் அவர் வந்து இதில் சிக்க வைக்க பார்க்குறாங்கலாம் கிடையாது. கடந்த காலத்தில் இந்த மாதிரியான ஆணவ கொலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் தலையீடுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஒருத்தர் சிறையிலே இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும்.
நான் அதுக்காக நான் அதில் வந்து ஒப்பிட்டு பேசலை. ஒருத்தர் ஜெயிலில் வந்து படுத்துட்டு இருக்கிறாருல, அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரியான வழக்கில் சம்மந்தப்பட்டதுனால தான் ஜெயிலில் படுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டுனா என்னை கேட்டால் வந்துன்னா ஒரு காலம் மாறிக்கிட்டு இருக்கு, காலம் மாறிட்டு இருக்கு. இதில் பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறுக்கில் நிற்கிறதுன்றது வந்து சரியான பார்வையாக நான் பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் காதலிக்கிறவர்களும் வந்து கேட்டிங்கன்னா இவ்வளோ காலம் பெற்றோர்கள் வளர்த்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நான் கேட்டினா அவங்களோட கன்சர்ன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அது வரைக்கும் காத்திருக்கலான்ற நான். இங்கே தலித்துன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, அவங்க வந்து தாழ்த்து அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறு சம அளவு உள்ள சாதி தான். பொருளாதார ஏற்ற வந்து சிக்கல் தான் அங்கே காரணமே தவிர மற்ற வந்து சாதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க முக்குளத்தோடு இவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க, அவ்வளோதான். அங்கே குடும்ப கலாச்சாரங்கள் ஒன்றும் வேறுபடும், வழிபாட்டு முறைகள் பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபடும். ஆனால் வந்து இங்கே வந்து கேட்டினா தாழ்குடி உயர்குடின்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆணவ கொலைகளுக்கு வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் பெரிய நடந்துகிட்ருக்கு. இதில் பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் உள்ள நுழையும் போது கேட்டினா சாதாரண குடும்பங்களில் ஏழைகள் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அங்கே பெருசாக வந்து இவங்க தலையீடு இருக்காது. ஆனால் வசதி வாய்ப்பான வந்து குடும்பத்தில் இருக்கும்போது என்னென்னு கேட்டால் ரெண்டு பக்கமும் வந்து போயிட்டு அந்த சைடும் பேரம் பேசுவாங்க, இந்த சைடும் பேரம் பேசுவாங்க. பிரித்து விடுறதுக்கு ஒரு பேரம், சேர்த்து விடுறதுக்கு ஒரு பேரம். இது நீண்ட காலமாக வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்க அதை பண்ணுறாங்க. பண்ணாமலாம் இல்லை. அதுதான் மோகன்ஜி வந்து ஒரு படங்களில் காமிச்சது அதுதான். பண்ணாமலாம் இல்லை, நடக்குது. அரசியல் கட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மட்டுமே இல்லை, அதிகாரத்தில் உள்ளவங்களும் அதை சேர்ந்தே பண்ணுறாங்க. அது நடக்குது. எல்லா மட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரங்கள் நடக்குது. பிரித்து விடுறதுக்கு ஒரு பேமெண்ட்டு, சேர்த்து விடுறதுக்கு ஒரு பேமெண்ட்டு. ரெண்டுமே ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்படிலாம் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு சார். அது ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன செய்யணும், ஒரு கட்டம் போட்ட செய்தியாக வந்துடும், இல்லை ஒரு பகுதியில் நடக்கிற செய்தியாக போயிட்டு கடந்து போயிடும். எல்லாமே ஊடகத்தில் வர்றதில்லை. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நிறைய சாப்பிட்டாங்கன்னா முழுங்கிட்டு தான் பேசுகிறாங்க. நம்மளை போன்ற ஊடகங்கள் தான் வந்து ஓரளவுக்காவது பேசுகிறோம். இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதை வேறு விதமாக தான் பேசிட்டு கிடக்குறாங்க. ஏதோ பிளைண்டாக கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஆணவ கொலையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப புள்ளியாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் கேட்டால் அரசியல்வாதிகள் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு பணப்பேரங்களும் நடத்துகிறாங்க. இங்கே ஸ்ட்ராங்காக உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீதிமன்றம் அப்படின்னு போய் முடிச்சுக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌரவம் பார்க்குறவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து சைலண்ட்டாக பணத்தை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை மீட்டு எடுத்துப்பாங்க. இதுவும் நடக்குது. சரிங்க சார். இப்போது ஜெகன்மூர்த்தி 2:30 மணிக்கு ஆஜராக இருக்கிறாரு. இந்த வழக்கில் அவர் எந்த அளவுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு சம்மன்லாம் கொடுத்தா இந்த விசாரணைக்கு முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரவாளர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கில் அது இந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாரு, அடுத்த கட்ட என்ன நடக்குதுன்றதை பொறுத்தது பார்ப்போம் சார். நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி சார். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.